தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இன்னைக்கு காலையிலேருந்து தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு சின்ன பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க திருமதி நயன்தாரா விக்னேஷ் சிவன். அவங்க ஒரு நடிகரை, அதுவும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நடிகரை கடுமையாக தாக்கி பேசி ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தமிழ் திரையுலகம் முழுவதும். என்ன அறிக்கை அப்படின்னா, நயன்தாராவோட கல்யாண வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அவங்களுடைய கல்யாண வீடியோவை தொகுத்து இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அது கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கெல்லாம் அவங்கள குழந்தைய பிறந்து அந்த குழந்தைக்கே 1.5 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் இதுக்கப்புறம் இது 2 வருஷம் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நயன்தாராவை பற்றிய சில விஷயங்களுக்காக அவங்க ஏற்கனவே நடித்த படங்கள்லேருந்து சில காட்சிகளை எல்லாம், சில ஸ்டில்ஸ்களை எல்லாம் இதில் தொகுத்து போடுறதுக்காக பல காட்சிகள், பல படங்களில் இருந்து காட்சிகள் துவக்கப்பட்டு போட்டிருக்காங்க. இதில் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு படத்தோட கிளிப்பிங்ஸ் பிரச்சனையில் தான் இப்போ தனுஷுக்கும் நயன்தாராவுக்கு இடையில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தை தயாரித்தது நடிகர் தனுஷ் தன்னுடைய சொந்த நிறுவனமான ஒண்டர் பிலிம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்பாக தயாரித்தார். அதுக்கு முன்னாடி இந்த படம் பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த படம் 2015 அக்டோபர் 21 தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே இந்த படம் நவம்பர் 2013 ஜிவி கௌதம் வாசுதேவ் மேனன் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார். அந்த படத்தில் கௌதம் கார்த்திக், லாவண்யா திரிபாதி ஹீரோயினாக நடித்தாங்க. அந்த படம் கொஞ்சம் தூரம் வளர்ந்த பின்னாடி திடீர்னு அந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக கௌதம் மேனனும் அந்த படத்தில் வெளியே வந்துட்டார். அந்த படமே ட்ராப் ஆயிடுச்சு. எடுத்த வரைக்கும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அது ஆகஸ்ட் 2014 அந்த படத்தோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. அதாவது கௌதம் மேனன் தயாரித்த படம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2014 டிசம்பரில், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதம் கழித்து அதே வருஷம் 2014 டிசம்பர் மாதம் ஒண்டர் பிலிம்ஸ் இந்த படத்தை கையகப்படுத்தி அவங்க தயாரிக்கிறாங்க. நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாகவும் நயன்தாரா ஹீரோயினாகவும் நடித்தாங்க. விக்னேஷ் சிவன் தான் டைரக்டர். தனுஷ் தயாரிக்கிறார். இந்த படம் ஜூன் 2015 முடிக்கப்பட்டு அக்டோபர் 2015 தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம் அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. அது நடக்க வேண்டிய வேலைகள் தான் இல்லை. அந்த படத்துக்கு மியூசிக் அனிருத். இந்த படத்தோட சின்ன கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் கொடுத்து உதவுனா நாங்கள் இதில் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடியே நயன்தாரா ஒண்டர் பிலிம்ஸுக்கு அது தனுஷுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு அவங்க பதிலே போடலை. அவங்க மறுபடியும் அவங்க பல்வேறு வகையில் பல்வேறு வழிகள் மூலமாக கேட்டிருக்காங்க. அப்போதும் தனுஷ் பதிலே சொல்லலையாம், என்ன பதிலும் சொல்லலை. அதனால் இப்போ கடைசி என்ன வேண்டாங்க, அவங்க வேறு வழி இல்லாமல் அந்த ட்ரெய்லரில் மட்டும் இந்த நயன்தாராவோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி இது ட்ரெய்லரில் ஒரு 3 செகண்ட் மட்டும் வர்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று அந்த நானும் ரவுடி தான் படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சீன் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ அதை ஏன் வச்சிங்க, எங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறனால அதுக்கு நஷ்ட ஈடாக 10 கோடி ரூபா கொடுங்கன்னு சொல்லி தனுஷ் வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இப்போ இந்த வக்கீல் நோட்டீஸ் தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணமாயிருச்சு. இப்போ வக்கீல் நோட்டீஸை பார்த்துட்டு தான் பொங்கி போய் இப்போ நயன்தாரா ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில் இதுவரைக்கும் ஏன் தனுஷை அப்படி திட்டி தீர்த்துருக்காங்க. அவர் ஒரு கயவர் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு மனிதத்தன்மை அற்றவர் அப்படின்னே திட்டி தீர்த்துருக்காங்க. அதுலேயும் ஐஸ்வர்யா ரஜினி கூட இந்த அளவுக்கு அவங்கள எதுவும் விமர்சித்து இதுவரைக்கும் பேசுனதே கிடையாது. வெளியில் அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுனாலும், டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் இருந்தாலும் அவங்கள பற்றி ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லாமல் இருக்காங்க, எழுதாமல் கூட இருக்காங்க. ஆனால் இந்த நயன்தாரா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமாக செய்கிற மாதிரி தனுஷ் அன்னைக்கு வச்சு செஞ்சுருக்காங்க. அவங்களோட இதில் இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் ரொம்பவும் நாடக நடிகராக இருக்கீங்க, மேடையிலையும் நடிக்கிறீங்க. நான் இவ்வளோ தூரம் சொன்னதையும் நீங்கள் அடுத்த மேடையில் ஏதாவது ஒரு கதையாக சொல்லி என்னை திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் இதை கண்டிப்பாக உங்களுடைய எதிர்ப்பை நான் முழுமையாக சொல்கிறேன், முழுமையாக உங்களை எதிர்க்கிறேன். நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி திட்டி என்னென்னமோ யார் இதை எழுதி கொடுத்தான்னு தெரியல. அதை உங்களுக்கு அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க, அவ்வளோ அழகாகவும் திட்டியிருக்காங்க. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் தனுஷ் இதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. ஆனால் வழக்கம் போல் சமூக வலைத்தளங்களில்
அதில் ட்விட்டர் ஃபுல்லாக பயங்கரமாக அக்கப்போற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் தனுஷின் ரசிகர்கள், இன்னொரு பக்கம் நயன்தாராவின் ரசிகர்கள், 2 பேரும் காலகாலத்தில் மோதி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதோட தனுஷை பிடிக்காதவங்களாம் அவரை எலும்பின்னு தான் சொல்லுவாங்க ஒரு கமாண்டு. அதே மாதிரி இப்போவும் அதே வார்த்தையை வச்சு அவர் கமாண்ட் வச்சு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, ராதிகா சரத்குமார் இந்த படத்தில் தனுஷுக்கு அம்மாவை நடித்தாங்க. அப்போது ராதிகா வந்து தனுஷ்கிட்ட இந்த படம் சம்மந்தமாக ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்தேன்ப்பா, பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் போயிட்டு வந்தேன்ப்பா அப்படி சொல்லும்போது, தனுஷெல்லாம் எப்படி இருக்காங்க, இவர் நயன்ஸ் எப்படி இருக்காங்க, விஜய் சேதுபதி எப்படி இருக்காங்க, ஷூட்டிங் எப்படி மும்முரமாக நடக்குதா, கரெக்டாக நடக்குதான்லாம் ஒரு விசாரிச்சிருக்காரு. அது எனக்கு ராதிகா வேறு மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் தனுஷ் வந்து விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற விஷயத்தையே அப்போ தான் சொல்கிறாங்க ராதிகாவுக்கு. ராதிகாவுக்கு அப்போ தான் அந்த விஷயமே தெரியுமா. 2015 தான் அந்த விஷயமே தெரியுதான். ஏன்னா அது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டை அடுத்த ஷெட்யூலில் அவங்க செட்டுக்கு போய் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கலாச்சிட்டாங்க. என்கிட்டயே மறைக்கிறீங்களேம்மா, நான் தான் அம்மா கேரக்டர், 400 நடிகை, எனக்கே கண்டுபிடிக்க முடியல உங்கள் லவ்வை அப்படி சொல்லி அவங்க பயம் தான் ஏதோ பேசியிருக்காங்க. அதுவும் வந்து நயன்தாராவுக்கு வேறு ஏதோ ஒரு மாதிரியாக விழுந்திருக்கு. ஆனால் அவங்கள அதை பற்றி எதுவும் பேசலை. இதுக்கு முன்னாடி ஒரு நயன்தாராவும் தனுஷ் சேர்ந்து நடித்த ஒரே படம் யாரடி நீ மோகினி. அந்த ஒரு படத்தில் மட்டும்தான் 2 பேரும் ஒரே ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் தனுஷ் தயாரித்த எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோ, பிரியா ஆனந்த் ஹீரோயின். இந்த படத்தில் ஒரு சின்ன பாட்டு செட்டில் ஒரு டான்ஸ் மட்டும் ஆடினாங்க நயன்தாரா. ஆனால் அந்த டான்ஸ் ஆடினதுக்காக, அது ஒரு பாட்டு சீன் டான்ஸ் ஆடினதுக்காக நயன்தாரா எந்த ஒரு பணமும் வாங்கவில்லை அப்படின்னு தனுஷே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு பணமே வாங்கலை வருங்க, நாங்காமல் ஒரு 4 நிமிஷம் வரக்கூடிய பாடலுக்கு ஒரு டான்ஸ் ஆடியிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா அந்த பாட்டுக்கு 1 கோடி ரூபா வாங்கியிருக்கலாம், இல்லை 50 லட்சமாவது வாங்கியிருக்கலாம். ஆனால் வேணான்னு சொல்லி விட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நடிகை தன்னுடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து வழங்கும் ஒரு மிகப்பெரிய நெட்ஃப்ளிக்ஸ் உலகளவில் ஃபேமஸான ஒரு ஓடிடி நிறுவனத்துக்காக ஒரு கிளிப்பிங்ஸ் கேட்கும்போது கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இப்போ மல்லு கட்டி போராடிக்கிட்டு இருக்காங்க தனுஷ்கிட்ட. இப்போ தனுஷ் ரசிகர்களால் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நிச்சயமாக இது நம்மளாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் போயிருக்காங்கன்னா அதே மாதிரி நம்மளும் விட்டு கொடுக்கறது தான் நல்ல விஷயம். ஆனால் தனுஷ் ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னா, அந்த நம்ம விசாரித்த வரையில் இந்த படம் தயாரிப்பில் மிக ரொம்ப தாமதமாகவே விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த பாண்டிச்சேரி அப்படின்னாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே திடீர்னு ஒரு 2 லவர்ஸை கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக பீச்சில் அப்படியே நடக்கிறது, அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுற்றுறது, மூடில் அப்படி சொல்லி 2 பேர் கார்ல ஏறி அப்படியே போயிடுவாங்களாம். ஷூட்டிங் கேன்சலு. அவர் விஜய் சேதுபதி அப்போ ரொம்ப மிகப்பெரிய ஹீரோவில் வளர்ந்து வர ஹீரோ, அதோட அவரை விட டாப்பில் இருந்தாங்க நயன்தாரா. அதனால் அவங்க ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் விட்டுட்டாரு. இப்படி நிறைய நாள் வெட்டியாகவே பொழுதை கழிச்சிருக்காங்க அங்கிறத டீம். இதெல்லாம் தனுஷுக்கு அப்போ தெரிஞ்சு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு தடவை சொல்லி சீக்கிரமாக முடிச்சு கொடுங்கன்னு சொன்னாலும் முடிக்கிற மாதிரியான சூழலில் செய்யாமல் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் சேர்ந்து ரொம்ப கால தாமதம் தாழ்த்தி இந்த படத்தை தயாரித்து கொடுத்ததுனால அப்போவே இவங்க மேலே ஒரு சின்ன ஒரு கெட்ட அபிப்பிராயம், இவங்க இவ்வளவு லாஸ் பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லி ஒரு அபிப்பிராயம். இன்னொன்று, அந்த படத்தை தன்னிடம் சொல்லாத வகையில் வேறு மாதிரியாக எடுத்து கொடுத்துட்டாருங்க அப்படி சொல்லி அவருக்கு ஒரு படம் பார்த்த பின்னாடி ஒரு ஃபீலிங். ஏன்னா அந்த படம் அப்படி ஒரு காமன் நெடி கொண்ட படமாக உருவானது. கமர்ஷியல் காமெடி படம் தான், ஆனால் காமன் நெடி உள்ள படமாக நிறைய டபுள் மீனிங் டைலாக் கூட அந்த படம் கடைசியாக தனுஷோட உண்டர்பார் பிலிப்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் தனுஷால் மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா அவர் அப்படி தயாரிக்கணும்னு நினைக்கல. அவர் தயாரித்து நடித்தது வேற. ஒரு காமெடி படமாக எடுப்பார் அப்படின்னு நினச்சார். அந்த காமெடி படமாக எடுத்துகிட்டு அப்படியே விக்னேஷ் சிவன் அவரால் ஒன்றும் கடைசியில் சொல்ல முடியல. அந்த சொல்ல முடியாத ஒரு சோகத்தை அந்த படம் கொடுத்துருச்சு. அது கொடுத்தவர் விக்னேஷ் சிவன். அதனாலேயே இவருக்கு அந்த தம்பதிகள் மேலே இப்போ வரைக்கும் ஒரு ஒவ்வாமையாக இருக்கும்னு சினிமா பத்திரிகையாளர் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுதான் உண்மையாகவும் இருக்கக்கூடும். ஏன்னா அது காரணமே இல்லாமல் ஒரே ஒரு படத்தில் மட்டும் தனக்கு ஜோடியாக நடித்த ஒரு ஹீரோயின் கூட, அதுவும் இன்றைக்கி டாப்பில் இருக்கிறவங்க, அதிகமாக 6 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற முதல் தர நடிகை, அவங்களோட ஒரு போய் எதவரமான நிறைய நடிகைகள் இப்போ லைக் போட்டுட்டு இருக்காங்க. அது வேறு ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. அந்த லைக் போட்ட நடிகைகள் யாருன்னு பார்த்தா அனுபமா பரமேஸ்வரன், நஸ்ரியா நசீம், ரியா சுபு, கௌரி ஜி கிஷன், அஞ்சு குரியன், ஐஸ்வர்யா லட்சுமி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாம் மலையாள நடிகைகளாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு
மலையாள தேசம்ல, அதனால நம்முடைய மாநில நடிகை அப்படி சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் இந்த 5 நடிகைகளுமே அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு இல்லை. அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. ஒரு நடிகையோட வாழ்க்கை வரலாறு ஒரு கிளிப்பிங்ஸ் கொடுக்கல, என்ன குறைஞ்சி போச்சு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இது அதே சமயம் தனுஷ் பண்ணியிருக்க ஒரு காமெடி வெறும் 3 செகண்ட் தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சின்ன ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ டக்குன்னு வந்து போகிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு 10 கோடி ரூபா அப்படிங்கிறது ரொம்ப அதிகம், டூ மச் அப்படி சொல்கிறாங்க. 10 கோடியோ அல்லது 10 ரூபாயோ, ஆனால் கேட்டது எதுக்காக அப்படின்னா இதை அவர் விட்டுருக்காரு, சும்மா கொடுக்கல. ஏதோ ஒரு நேரு ஸ்டேடியத்தில் பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி அதில் போட்டு காட்டுறோம் அதுக்காக கொடுங்க அப்படின்னு கேட்கல. 16 கோடி ரூபாய்க்கு அது தன்னுடைய அந்த கல்யாண வீடியோவை விற்றுருக்காரு நயன்தாரா. அதனால அதில் 10 கோடியே கொடுக்குறேன், நீ விற்காமல் இருந்திருந்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை, விற்றதுனால தான் நானும் கேட்குறேன்ற மறைமுக மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி இருந்தாலும் நயன்தாரான்ற ஒரு பெரிய நடிகைக்காக நீ விட்டு கொடுத்து போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்மளுடைய திரையுலக பிரபலங்கள்லாம் முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வெளிப்படையாக யாரும் கருத்து சொல்லலை. அதுலேயும் இந்த படம் ஒரு எந்த மாதிரியான படம் அப்படின்னு ஒன்று கடையே சொன்னோம். அது மாதிரி இந்த படத்துக்கு இந்த படத்தை இப்படி ஒரு விண்டர்பார் ஃபிலிம்ஸுக்கு ஒரு கெட்ட பேர் வர அளவுக்கு உருவாக்கி கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு கோபத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் இருக்கிறனால இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படி சொல்லி அவருடைய மிக நெருங்கிய விரும்பிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் நயன்தாராவோ அப்படி அதை பற்றியே யோசிக்கல. அவங்க அதை பற்றியே யோசிக்காமல் அதை படத்தில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் யோசிக்க, அந்த படத்தோட பாடல் காட்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, பாடல்கள் சூப்பர் அப்படி இப்படி சொல்லிட்டு இப்போ அதுக்காக தான் இந்த அறிக்கை மிக நீட்டமாக ஒரு கண்டன அறிக்கை. தனுஷ் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புகள், நிறைய சுரண்டல்கள், நிறைய கால்வாரி விடுதல் இதெல்லாம் சந்திச்சிருக்காரு. இப்போ அவர் தமிழின் உச்ச நடிகை ஒருவரிடமிருந்து இப்படி ஒரு அவருக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். இதை அவர் எப்படி சமாளிக்கிறாருங்கிறத பார்ப்போம். இதுவரைக்கும் அவர் எந்த தகவலும் சொல்லலை, எந்த பதிலும் இது வரைக்கும் சொல்லலை. சொல்லும்போது அடுத்த கட்டத்தில் நம்ம அதை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.